மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். 2016 நாம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, ஒவ்வொருவருடைய பார்வையிலும் 2014 என்ன மாதிரியான மாற்றங்களை நாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். மலாய்க்கா, ஒரு கேள்வியோட போனேன். எந்த இடத்துல நீங்கள் வந்து திருநங்கையாக மாறீங்க அல்லது திருநம்பியாக மாறீங்க, அதற்கான சான்றிதழ்கள் அரசு பூர்வமாக ஏதாவது கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் ஐ திங்க் என்னுடைய நினைவு சரியாகணும். நீங்கள் யூஆர் ஆல்சோ கிராஜுவேட் இல்லையா? நீங்கள் ஒரு கல்லூரி மாணவனாக இருந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் வந்து திருநங்கையாக மாறுகிறீர்கள். அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி எதிர்கொண்டீர்கள்? நீங்கள் அதற்கான சான்றிதழ்கள் என்ன கொடுக்கப்படுகிறது? உங்களுடைய ட்ரெஸ் கோடை மட்டும் மாற்றுவதனால் சமூகம் புரிஞ்சு கொள்ளும். நான் எப்படி அந்த நீங்கள் ஒரு மூன்றாம் பாலினம் என்ற கட்டத்தில் நான் டிக் பண்ணுறதுக்கு எனக்கு சர்டிஃபிகேட் வேணும்ல, அதை நான் எப்படி இது பண்ணுறது? அது வந்து ஆக்சுவலி வந்து இந்த மாறுதல் வந்து சின்ன வயசுல எங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலியோட பயத்தால் அண்ணன் அடிப்பான், அப்பா அடிப்பார், பக்கத்தில் நம்ம வெளியே போனால் வந்து நம்மளை வந்து கொச்சமான வார்த்தைகள் வந்து கிண்டல் பண்ணுவோமோ, இல்லை ஸ்கூலில் வந்து கூட சக மாணவர்கள் வந்து நம்ம வந்து கிண்டல் பண்ண, அந்த பயத்திலே வந்து நம்ம வந்து அதை வெளியே கொண்டு வர மாட்டோம். ஆனால் உள்ளே வந்து அது நாளுக்கு நாள் வந்து எரிமலை மாதிரி வந்து அது வந்து ஃபில் ஆகிட்டே தான் இருக்கும். அந்த ஒரு நாள் வந்து அதை டமால்னு வெடிக்குது பாருங்கள், அதுதான் இதோட அந்த அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு சொல்வோம்ல. அதனால ஸோ நான் வந்து +2 படிச்சுட்டு அதுக்கப்புறம் கேட்ரிங் படிக்கிறதுக்கும் நான் வந்து ஆஸ் அ நார்மல் சொல்ல முடியாது, ஆஸ் அப்நார்மல் தான். பட் ஸ்டில் ஐ மேனேஜ் மை செல்ஃப். ரொம்ப கேஷுவலாக இருப்பேன், ரொம்ப யாருக்கும் ரொம்ப பேச மாட்டேன், என்னோட விஷயத்தில் நான் மட்டும் ரொம்ப குவைட்டாக இருப்பேன். நான் அதுக்கப்புறமா நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு 2.5 years வந்து 5 star ஹோட்டல் ஒர்க் பண்ணேன். அப்போது என்ன ஆச்சுன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதுதான் என்ன ரொம்ப ஒரு மனதையும் என்னை ரொம்ப பாதிச்சது. என்னென்னா, ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து என்னை வந்து தெரியும் ஆஸ் அ கே பாய் சொல்லிட்டு தெரியும். ஒரு இனசேரிக்கு உள்ள ஒரு பெண் தன்மை உள்ள ஒரு ஆண் மகன் சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் ப்ரொமோஷன் கொடுக்குறப்போ எனக்கு பின்னாடி வந்த பசங்க, என்னோட சக கோ ஒர்க்கர்ஸ்க்குலாம் வந்து ப்ரொமோஷன் கொடுத்தா. ஆனால் எனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தயங்கினாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ஐடென்டிஃபிகேஷன். இந்த தேர்ட் ஜெண்டராக இருக்கிறதால உங்களுக்கு ஏன் நாங்கள் ப்ரொமோஷன் தரணும், யூ கேன் பி ஸ்டே அஸ் அ சேம் பர்சன் சொன்னப்போ நான் சொன்னேன், நான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதே வந்து இதை நான் வந்து மறைக்கணும். எங்கள் அப்பா அம்மாக்கோ இல்லை என் சார்ந்தவங்களுக்கும் வந்து என்னால் எந்த ஒரு தொந்தரவோ எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது சொல்லிட்டு அந்த நிலையில் தான் நான் இருந்தேன். இன்றைக்கி என்னோட முக்கியமானது வேலை வாய்ப்பு வந்து அவங்களோட சராசரியோட மனிதனோட அடிப்படை வசதி அது வந்து பாதிக்கிறப்போ எனக்கு இந்த வேலையை தேவையில்லை சொல்லிட்டு உடனே ஐ வென்ட் and did all my surgery. ஸோ எங்கள் இதில் வந்து சர்ஜரி பண்ண உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நாங்கள் வந்து உடனே கெசட்டில் வந்து பேர் மாற்றிடுவோம். ஸோ அந்த ஒரு இருக்கு. அது மாற்றின பிறகு தான் எனக்கு வந்து பாஸ்போர்ட், லைசன்ஸ், பேன் கார்டு எல்லாமே எனக்கு வந்தது. ஸோ அதை வச்சு தான் வந்து 2011 வந்து நான் வந்து முதல் திருநங்கையாக இந்தியாவிலேருந்து மிஸ் வேர்ல்டு போனேன். ஓகே. ஸோ ஒரு சான்றிதழ் பூர்வமாகவே நீங்கள் அதிகாரப்பூர்வமாகவே திருநங்கைகள் என்று பதிவு செய்யப்படுகிறீர்கள். அதனால் அந்த இடத்துல எந்த இடத்துலையும் தடை இல்லை. சரி, ஓகே. நான் கல்வி குறித்தான ஒரு கேள்வி வச்சு தான் நான் மீண்டும் வருகிறேன் திரு மதிமாறன் அவர்களிடம். இப்போ அவர் சில வழிபாட்டு சார்ந்த சில விஷயங்கள் சொன்னாங்க, உங்கள் கல்வி சார்ந்த சில விஷயங்கள் சொன்னாங்க. கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட விஷயங்களில் இன்னமும் பின்தங்கி இருக்கக்கூடிய சமூகங்களை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? 2014 அந்த சமூகங்கள் கல்வி வேலைவாய்ப்புகளில் என்ன மாதிரியாக தங்களை முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும்? இல்லை, முதல்ல பேசின அந்த உடை கட்டுப்பாடு கோயில்கள் விஷயம் பேசினாங்கல்ல, அதில் வந்து இந்து சமூக அமைப்பில் இப்படி தான் எதுவுமே கிடையாது. இன்னும் சரியாக வெளிப்படையாக ஒரு கேள்வி கேட்கணும்னா, கோயிலுக்கு போகிற எல்லாத்துக்கும் ட்ரெஸ் கோடு வைக்கிறவங்க அகோரிகளுக்கு என்ன வைப்பாங்க? அகோரிகள் அப்படிங்கிற இந்து முறையில் நிர்வாணம் தான் அவங்க கோயிலுக்கு போகிறதே நிர்வாணமாக தான் போவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மறைமுகமாக தீண்டாமையை இந்து சமூகம் வலியுறுத்துகிற ஒரு விஷயமாக தான் இருக்குது. இது மட்டும் இல்லை, பெண்கள் கோயிலுக்கு போகும்போது அவங்க வந்து பேண்ட் போட்டு போகக்கூடாது, லெகின்ஸ் போட்டு போகக்கூடாது, சுடிதார் இதை மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. எல்லாமே ட்ரெஸ் கோடுக்குள்ளார வந்ததுக்கு பிற்பாடு வெறும் புடவை கட்டி பக்தியாக போகணும்னு சொன்னாலும் சபரிமலைக்கு பெண்களை விடுறதே கிடையாது. அப்போ பெண்களை கோயிலுக்குள்ளே அனுமதிக்காத முறையும் இருக்குது பல கோயில்கள் இன்றைக்கி. இப்போ இது இன்னொரு இவங்க செய்தி சொன்னாங்க, இந்த வெள்ளம் வந்தபோது வந்து மசூதியில் தங்க வச்சாங்க, சர்ச்சில் தங்க வச்சாங்கலாம் சொன்னாங்கல்ல. மசூதியிலும் சர்ச்சிலும் தங்க வச்சாங்க. ஆனால் எந்த இந்து கோயில்கள் உள்ளாரையும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்கல. திருவல்லிக்கேணி உள்ளிட்ட கோயில்கள் கோயில் உள்ள நிக்கல. கோயில் உள்ள இன்னைக்கு இல்லை, சுனாமி வந்த போது கூட திருவல்லிக்கேணி பரசராதி கோயில் உள்ளாரையோ அல்லது கபாலீஸ்வரர் கோயில் உள்ளாரையோ இந்த ஆகம விதிப்படி இருக்கிற எந்த கோயில் உள்ளாரையும் அந்த கதவுகள் ஒருபோதும் திறக்காது, இப்பவும் திறந்தது கிடையாது. ஏன்னா மனிதர்களை விடவும் புனிதம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்து கான்செப்ட். அதனால தான் வந்து ட்ரெஸ் கோடு வச்சிருக்கும் போது பாதிக்கப்பட்ட மக்கள் லுங்கி கட்டிக்கிட்டு அசுத்தமாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் உள்ளே போனாங்கன்னா கோயிலோட புனிதம் கெட்டு போயிடுங்கிறது தான் அதோட அடிப்படை கான்செப்ட். அப்போ இது எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்துக்களையே
தீண்டாமை கடைபிடித்து இந்துக்களை வெளியே நிப்பாட்டுற முறையை வச்சு தான் இந்து செட்டப்பை காப்பாற்றணுங்கிறது தான் இந்த நீதிமன்றமும் இந்த தீர்ப்பு வலியுறுத்துது. ஒன்று, நீதிமன்றத்துக்கு வலியுறுத்துவதற்கு அரசியல் சட்டம் இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் தலைமை ஏற்று நடந்த அரசியல் சட்டம் இருக்குது. அரசியல் சட்டத்தில் இதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு கணக்கெடுத்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னு வச்சுங்க, அது வரவேற்கலாம். ஆனால் அரசியல் சட்டத்தை புறந்தள்ளிவிட்டு நீதிமன்றத்தை எந்த சட்டம் வலியுறுத்துன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் மனு சட்டம் தான் முடிவு பண்ணுது. அப்போ இதை கோயில் முடிவு பண்ணிக்கலாம், தமிழக அரசு முடிவு பண்ணிக்கலாம்னு விடுறதே, மடைமாற்றி விடுவதே என்ன அர்த்தம்னு சொன்னால், இது 2000 ஆண்டுகளாக என்ன முறை தொடரப்படுதோ அந்த முறை தொடரணும் அப்படிங்கிறது தான் இது. அரசியல் சட்டத்தை முடிவெடுத்து அனுமதி கிடையாது, ட்ரெஸ் கோடு இருக்குது அப்படின்னா சொல்லணும். மாறாக இது வந்து இந்து சட்டங்களுக்குள்ளே போகிறது என்பதை மனு சட்டத்துக்குள்ளே போகிற முறை தான் இந்த ஆகம விஷயம்ங்கிறது. இப்படி தான் இருக்குது. இன்னும் சரியாக சொல்லணும்னா பெரும்பான்மையான மக்கள் இப்போ ட்ரெஸ் கோடு போட்டு உள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு முறை இருக்குல்ல, இதை விட்டுருங்க அப்படியே போகலான்னு வச்சுக்கோங்க. குறிப்பாக சத்யஜித்தரோட ஒரு படம் ஒன்று இருக்குது, அது இதுக்கு தொடர்புள்ள கதை தாங்கிறதுனால நான் வலிந்து சொல்கிறேன். என்னென்னா அந்த பகுதியில் அவர் இருக்கிற ஒரு கிராமத்தில் வந்து ஒரு டாக்டர் இருப்பார். அவர்கிட்ட ஏராளமான நோயாளிகள் அடிக்கடி வந்துக்கிட்டு இருப்பாங்க குறிப்பிட்ட நாளில் ஒரு தொற்று நோயினால். அவர் ஒரு டாக்டராக மட்டும் இல்லை, ஒரு சயின்டிஸ்ட்டும் கூட. அப்போ ஏன் இந்த நோய் வருதுன்னு அவர் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு பகுதியாக போவார். நெருக்கி பிடிச்சி போகும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட பகுதியிலிருந்து அதிகமாக இந்த தொற்று நோய் வருதுன்னு செஞ்ச போது எந்த பகுதியும் நெருக்கி போனால் ஒரு கோயில், அந்த கோயிலிருந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி விழா நடக்கும்போது தான் அதிகமான தொற்று நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சி ஏன் வருதுன்னு கோயிலை சுற்றி ஆய்வு பண்ணுவார், கோயில் குளம் அதெல்லாம் பார்ப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கியூ ஒரு இடத்துல நிற்கும். அது என்னென்னா கோயில் கர்ப்பகிரகத்திலிருந்து அபிஷேகம் செய்யப்பட்ட நீர் வந்து அதில் வெளியே வந்தபோது அது பிடித்து குடிப்பதற்கு ஏகப்பட்ட மக்கள் நிற்பாங்க. இவரும் வரிசையில் நின்று அந்த நீரை பிடிச்சி லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவர்கிட்ட வருகிற நோயாளிகளுக்கு என்ன நோய் வருதோ அதற்கான கிருமி அதில் இருக்கும்னு சொல்லி சத்யஜித் படத்தில் வரும். ஒரு இந்து நம்பிக்கையுள்ள ஒரு டாக்டர் சயின்டிஸ்ட் அரசுக்கு பரிந்துரை பண்ணுவார், இது மாதிரி வருது, இந்த நாளில் தான் வருதுன்னு சொன்னப்போ அதை ஒரு மக்களின் சுகாதாரம் சார்ந்து அரசோ அல்லது நீதிமன்றமோ கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் அது இந்து மதத்துக்கு எதிரான கருத்தை அந்த டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அவருக்கு எதிரான ஒரு வன்முறையாக மாறும். அது இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு நலனா நன்மையா அப்படிங்கிறத விடவும் பெரும்பான்மையான மக்கள் எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாலும் இந்த சட்டத்தை பாதுகாக்கணுங்கிறது தான் இந்த அடிப்படையாக இருக்குது. அது எல்லா சுற்றி வளர்ச்சி என்ன வலியுறுத்துதுன்னா தீண்டாமையை வலியுறுத்துது. சரி, ஓகே. இது அவ்வளோ வைடாக பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்குது. அதை மாற்றுக்கருத்து வைக்கக்கூடிய நண்பர்கள் இங்கே இல்லை. மேபி மணி ஏதாவது சில இடங்களில் கல்வி மாற்றுக்கருத்து வைக்கக்கூடும் முயற்சி செய்வார்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரெஸ் கோடு என்பது எல்லா இடத்துலையும் முற்றிலும் ட்ரெஸ் கோடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக விடுகிறது. ஈவன் பெற்றோர்களே சில இடங்களில் தங்களுடைய பிள்ளைகளை கண்டிக்க முடியாத ஒரு சூழலில் கூட இந்த மாதிரியான கோவில்களுக்கு மட்டுமாவது இந்த ட்ரெஸ் கோடு வைத்திருப்பதை வரவேற்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்பதையும் மறுத்துவிட இயலாது. ட்ரெஸ் கோடு அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம். அதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கக்கூடும். மணி நான் உங்களிடமிருந்து தொடங்குகிறேன் ஒரு மிகச்சிறிய இடைவேளைக்கு பிறகு.